ஒரு தாயினுடைய சொத்தானது யாருக்கு சொந்தமாகும்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமார் பெரியசாமி, வழக்கறிஞர். தினந்தோறும் ஒவ்வொரு சிறப்பு வழக்குகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது, ஒரு தாயினுடைய சொத்தானது யாருக்கு சொந்தமாகும்? மகனுக்கா, மகளுக்கா, மருமகனுக்கா? ஸோ இந்த தாயினுடைய சொத்தானது எப்படி வந்திருக்கிறது என்றால், செல்ஃப் செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தாய் அவர்களுடைய பணத்திலிருந்து வாங்கப்பட்ட ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சமீபத்தில் ஒரிசா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. அது என்னன்னா, தாய் தந்தை இறந்துறாரு, தாயின் வயது 75. அந்த தாயானவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீடை அவருடைய சொந்த பணத்தை வச்சு வாங்குறாங்க. அந்த வீட்டில் அவர்களுடைய மகனும் அவருடைய மருமகளும் வசித்து வராங்க. வயதான காரணத்தால் அவங்கள முறையாக கவனிக்காமல் ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டியானது செல்ஃப் செக்யூர் ப்ராப்பர்ட்டி. இதில் நம்ம வாரிசுரிமை சட்டத்தின்படி மகனோ மருமகளோ உரிமை கோர முடியாது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பானது எதற்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதான காலத்தில் பெற்றோர்களையும், அது தாயாக இருந்தாலும் சரி, இல்லை தந்தையாக இருந்தாலும் சரி, 2 பேராக சேர்ந்து இருந்தாலும் சரி, அவர்களை கடைசி காலத்தில் அவர்களை பராமரிக்காமல் விட்டு போகும் அந்த மகன்களோ இல்லை மகள்களுக்கோ இந்த மாதிரி நிலைமைகள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரி நிலைமைகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அவர்களுடைய அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அந்த கடைசி காலத்தில் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை நிலைநாட்டத்தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது போன்ற மேலும் சட்ட விவரங்கள் அறிய எங்களது பேஜை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.